அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். நமக்கெல்லாம் தேவை முதல்ல வருமானங்கள், சம்பாத்தியங்கள், ஏர்னிங் எப்படி இருக்கணும். இந்த ஏர்னிங் ரெண்டு விதத்தில் நமக்கு இருக்குது. ஒன்று, நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு அதன் மூலமாக வருமானம், இல்லைன்னா நம்ம இடத்துல சர்வீஸ் பண்ணால் அதன் மூலமாக ஏர்னிங். இப்படி தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் எப்படின்னா, கிட்டத்தட்ட புதன், செவ்வாய், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதத்தில் நம்முடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது. இந்த மாதம் வருமானங்கள் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு செலவுகளும் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, மெயினாக நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல ஒரு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 16ஆம் தேதி தான் நல்ல இடத்துல வர்றாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஆக இந்த மாதம் வேலை வாய்ப்புகளில் நீங்கள் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். ஸோ அது வரைக்கும் ஐப்பசி 16 வரைக்கும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பெருசாக நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுத்தால் கூட உங்களுக்கான ஒரு ரெகக்னைஸ் கிடைக்குமா அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. ஆக நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். நம்ம என்ன வேலையில் எதிர்பார்ப்போம், ஒன்றும் ப்ரமோஷனை எதிர்பார்ப்போம், அல்லது வராத இன்க்ரிமெண்ட் வரணும்னு எதிர்பார்ப்போம், அல்லது இன்சென்டிவோ போனஸோ வரணுங்கிறத எதிர்பார்ப்போம். இந்த மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஐப்பசி 16க்கு அப்புறம் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்களுக்காக அந்த பணம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த ஐப்பசி 16க்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஓரளவு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறீங்க அல்லது வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ணுறதுக்கு அல்லது செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த ஐப்பசி 16க்கு அப்புறம் ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, அதாவது டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இந்த காலங்களில் எனக்கு பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் அண்ட் லிட்டிகேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகள்லேருந்து ஜெயிப்பதற்கு ஐப்பசி 16க்கு அப்புறம் எல்லாமே இந்த மாதம் 16க்கு அப்புறம் தான் உங்களுடைய சக்ஸஸ் என்பது இருக்குது. ஆக வெற்றி என்பது எதிர்பார்த்த ரெண்டு வெற்றியுமே ஐப்பசி 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேலையாட்களை, குறிப்பாக பெண் வேலையாட்களை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அவங்கெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பு ஐப்பசி 16க்கு அப்புறம் உண்டு. வேலையாட்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த காலகட்டங்களில் வீட்டில் ஏதாவது நீங்கள் பெரிய லெவலில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளும் ஐப்பசி 16க்கு அப்புறம் இருக்குது. பட் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட ஐப்பசி 16க்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் வைஸில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குன்னா நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் ஐப்பசி 16க்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு. இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதியோடையோ மதத்தோடையோ இனத்தோடையோ தொடர்பு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மன வாழ்க்கையில்
ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுடைய துறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்குமே உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குன்னா அந்த பணங்கள்லாம் வந்துடும். அது இல்லாமல் யாரெல்லாம் நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது 2-3 இடத்துல பண்ணுறேன் அல்லது 2-3 யூனிட் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய பிஸ்னஸில் ஏர்னிங், வருமானங்கள் இது அத்தனையும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ஐபிஎஸ்சியாக இருந்தாலும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நிறைய இருக்குது. எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதே குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலே நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல ரிட்டர்ன்ஸுங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது பெருசாக ஏதாவது கடனை வாங்கி லோனை வாங்கி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கிரிப்டோ கரன்சியில் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கலைத்துறையினால் உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இந்த மாதம் முழுவதுமே நல்லா இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பரவாயில்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். உங்களுக்கு எப்போயெல்லாம் இந்த மாதம் பிரச்சனைகள் இருக்குது அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், அவார்ட்ஸு, டிவார்ட்ஸு இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு, சிவ தரிசனம், குறிப்பாக துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். சந்தர்ப்பம் இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.